शांति। हम सबको अब ये समझ मिली है कि सभी की वानप्रस्थ अवस्था है। लौकिक जीवन में पहले எல்லாருக்கும் புரிதல் வந்திருக்கும். ज्ञान समझने से पहले எல்லாருக்கும் இப்போ இந்த வானப்பிரஸ்த நிலைன்றது जरूरी नहीं है कि இருக்க வேண்டிய நிலை. मान्यता के आधार से जीवन में अपना ग्रहण करते थे। पहले वो 25 साल जीवन நிலை என்றால் இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் இல்லையா? और ब्रह्मचर्य जीवन हो, पवित्र जीवन हो, सिंपल जीवन हो। फिर उसके बाद 25 साल की आयु में ग्रस्त व्यवहार शुरू होता है। நடைமுறை வாழ்க்கையிலையும் நம்ம சின்ன வயசில் நம்ம வந்து ஆசிரமத்துக்கு அனுப்பிடுவோம். அங்கே போய் நம்ம எல்லாத்தையும் கற்றுட்டு அதுக்கப்புறம் 25 வயசுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஃபேமிலி லைஃப்பில் வந்துடுறோம். அதுக்கப்புறம் வயதானதுக்கப்புறம் நம்ம அந்த சன்னியாசன்ற இதில் வந்துடுவாங்க. बाबा कहते हैं अभी तो कोई छोटे बड़े सब वानप्रस्थ अवस्था है। இப்போ வந்து எந்த வயது வித்தியாசமும் இல்லாமல் இப்போ உள்ள நிலையில் இப்போ எல்லாரும் வானப்பிரஸ்த நிலையில் இப்போ இருக்கிறோம். வயது வித்தியாசம் எதுவும் இல்லை. तो सभी आत्माएं वानप्रस्थ अवस्था में है और हम सबको ठीक लगा ना, इसलिए हम लोग प्रवृत्ति में रहते हुए भी हमारी वृत्ति निर्वृत्त हो, कार्य व्यवहार करते हुए, संबंध निभाते हुए, हर प्रकार से कोई का व्यापार है, किसी को आजीविका के लिए भी कमाना ही है। ये सब करते हुए हमारी वृत्ति இப்போ இருக்கும் பொழுது நம் லௌகிகத்தில் இருக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு कि आप செய்து रहते கொண்டு हैं எந்த प्रवृत्ति में, வியாபாரமாக இல்லை யாரோட கான்டாக்டில் வரதா இருக்கட்டும், நம்ம எப்பயுமே இந்த வேலையில் இருந்து கொண்டும் நம்ம அதிலிருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கான அந்த பயிற்சியும் செய்யணும். अमृत का समय है, उसके बाद भी बाबा की महावाक्य सुनते हैं, थोड़ा मनन चिंतन करते हैं। தினமும் காலையில் அமிர்த வேலையை எந்திரிக்கிறோம், அந்த அதுக்கப்புறம் பாபாவோட முரளி கேட்குறோம். कि सभी को अपनी आध्यात्मिक उन्नति, अपनी जीवन में हमको कैसे हमको आगे बढ़ना है, गति सदगति की प्राप्ति, लोक परलोक का सोचना, நம்ம எப்படி அதை நடைமுறையில் கொண்டு வருவதுன்ற அந்த சிந்தனை कार्य व्यवहार करते हुए भी எந்த ஒரு விஷயம் செய்து கொண்டிருந்தாலும் கர்மயோகியாக எப்படி இருப்பது. भोजन बनाते हैं तो सबको मन में यही संकल्प आता है कि भोग लगाना है। நீங்கள் சமையல் செய்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு சங்கல்பம் வரும் இல்லையா, நம்ம பாபாவுக்கு போஜனம் செய்கிறோம், போஜனன்றது பாபாவுக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படின்ற அந்த நினைவு வருது இல்லையா. और अगर आप बाबा की याद में प्रेम से भोजन बनाते हैं, लौकिक में भी எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது பாபாவோட சேவைன்ற அந்த எண்ணம் இருக்கும் பொழுது பாபாவின் நினைவில் அந்த போஜனம் செய்யும்போது அந்த போஜனத்தில் அந்த அதோட எனர்ஜின்றது நிச்சயமாக இருக்கும், அதோட பிரபாவம் அதுலேயும் ஏற்படும். परंतु हम अपनी सच्ची भावना से बाबा का भंडारा है, कोई भी कमाने वाला है, परंतु बाबा के भंडारे से हम भोजन बना रहे हैं और सभी मिल करके भोजन खाएंगे। तो जब उनको सेवा सर्व भी करो, बांटो, நம்ம பாபாவோட பண்டாரத்தில் நம்ம போக் செய்யும் பொழுது யார் அதை சம்பாதித்து எடுத்து வந்திருந்தாலும், யார் சம்பாதிச்சுட்டு அந்த இது வந்திருந்தாலும், நம்ம பாவனையோட பாபாவுக்கு அந்த போகுன்றது நம்ம பாபாவுக்கு செய்கிறோன்ற அந்த நினைவில் நம்மளோட பாவனை பரிவார் எல்லாரும் அதை அறந்து போகிறாங்க அப்படின்ற அந்த எண்ணத்தோட நம்ம அந்த போஜனில் நம்ம பாபாவின் நினைவின் மூலம் நம்ம
தயார் செய்யும் பொழுது அதன் பிரபாவம் எல்லாருக்கும் நிச்சயமாக அந்த நன்மைன்றது நிச்சயமாக சென்றடையும். तो उससे पहले यही संकल्प आता है। सबसे पहले बाबा के लिए मैं थोड़ा सा निकालूं। वो तो अपना अपना होता है, किसी के पास बड़ी प्रवृत्ति है, किसी के पास कम है, किसकी कमाई कम है, ज्यादा है। அதே लेकिन போல் நம்ம மாச தொடக்கத்துல நம்ம பாபாவுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை எடுத்து வச்சிடணும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணணும். யாரால எவ்வளோ முடியுதோ அவர்களுக்கு ஏற்றாறு போல் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்றாறு போல் அவங்க பாபாவுக்கு எடுத்து வைப்பாங்க இல்லையா? मुझे याद है, ऐसी दुकानों में जाते थे हम, जो बहुत पुराने अच्छे अच्छे व्यापारी होते थे। दिल्ली में, मैंने लखनऊ में कई जगह देखा। तो एक இது சொல்றாங்க, இந்தியாவில் வந்து जितनी कमाई हुई उसमें से कुछ प्रॉफिट का இந்தியாவில் வந்து நிறைய கடைகளில் அவங்க பார்த்துருக்காங்கன்னா, அந்த காலத்தில் அப்போ வந்து எல்லா கடைகள்லையும் ஒரு டொனேஷன் பாக்ஸ் போல் அவங்க கடையில் வச்சுருப்பாங்க. அவங்களால எவ்வளோ முடியுதோ அப்போ அதை அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த டொனேஷன் பாக்ஸில் அவங்க சேமித்து வைப்பாங்க. அதை வந்து ஏதாவது தான தர்மம் மாதிரி ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு அவங்க கொடுப்பது உண்டு. कितने का छपता है? 1 सेंट का छपता होगा। लेकिन अगर किसी के हाथ में आ जाता है और वो उसको पढ़ के टच होता है उसको कि ये तो मुझे जाना चाहिए इस प्रोग्राम में, मुझे इस स्थान पर जाना चाहिए, और वो जाता है, उसको बहुत अच्छा लगता है और वो ज्ञान में आ जाता है। कितना भाग्य बन गया नहीं? जरूरी तो नहीं ना कि हर एक को इतना बहुत करे, पर जितना भी करते हैं भावना से करते हैं। நம்ம எந்த ஒரு சேவையானதும் நம்ம பாவனையோடு செய்யும் பொழுது அதற்கான பலன் நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கும். நீங்க அந்த பாவனையோடு செய்யும்போது நிச்சயமா அந்த உங்களோட மெசேஜ்ன்றது, உங்களோட பாவம்ன்றது அவங்களுக்கு நிச்சயமா சென்றடையும். அவங்க நிச்சயமா பாபாவால கான்டாக்ட்ல வருவாங்க. बच्चा मिल जाए रास्ते में, कोई अंधा मिल जाए, कोई ऐसे मन में बचपन से कैसे दान पुण्य थोड़ा बहुत होता रहे। சின்ன வயசுல வந்து நம்ம எப்படி நம்ம தானம் புண்ணியம் பண்றதுன்னு நிறைய நம்ம தேடி தேடி தானம் பண்ணியிருக்கோம் இல்லையா? யாராவது காசு இல்லாதவங்க நம்ம முன்னாடி வந்தாலோ, இல்லாட்டி யாராவது கண் தெரியாதவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம உதவணுன்றது நம்ம அந்த எண்ணத்தை வைக்கிறோம் இல்லையா? வந்து நமக்கு அந்த புரிதல்ன்றது இருக்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரி உயர்ந்த பாட் நமக்கு கிடைச்சிருக்கு, அதனால அந்த பாட்டை நம்ம எவ்வளவு சிறந்ததாக நம்ம ப்ளே பண்ண முடியுன்றதை நம்ம பார்க்கணும். देह के संबंध हो गए ना। बहुत अच्छे अनुभव होंगे जब संबंधों को अलौकिक बना देते हैं। உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் எப்போ வந்து உங்களோட லௌகிக வாழ்க்கையில உங்ககிட்ட இருக்கிற சம்பந்தங்களை நீங்க அலௌகிகமா மாறும்போது அதற்கான அனுபவம் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். संबंध बनाते जाएं। எவ்வளவு தூரம் நம்ம லௌகிகத்துல இருக்க நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ், நம்மளோட பந்தங்கள் மூலியமா நம்ம அவங்களோட இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு தூரம் அதை அலௌகிக்கமா வைத்துக் கொள்கிறோமோ அது நமக்கு நிச்சயமாக முன்னேற்றத்தின் பாதையில் எடுத்து செல்லும். நம்ம யாரோட குழந்தைகள்? நாம் வந்து பாபாவின் குழந்தைகள். அதனால எந்த வித மோகமும் இருக்கக்கூடாது. நம்மளோட உறவுகள் கிட்ட நம்ம லௌகிகத்துல இருந்தாலும் अलौकिकமா இருக்கிறதுக்கு முயற்சின்றது செய்யணும். जो लौकिक व्यवहार में होते हैं तो बैठे हैं तो बात करनी चाहिए, राइट?
फिर इधर की बात निकालें, किधर की निकालें, कहाँ से करें, कितनी बातें करेंगे नहीं? फिर वो सारी दुनिया की चर्चा हो जाती है। वाणी पर भी थोड़ा-सा टेंशन रहता है कि मुझे कुछ எல்லாரோடையும் நம் உறவுகளிடையும் நம் ஃபேமிலியில் இருக்க ये नहीं कि बोलना नहीं है, ஃபேமிலி बोलना மெம்பர்ஸ் கிட்ட நம்ம பேசும்பொழுதும் நம்ம வந்து நம்மளோட வார்த்தைன்றது है, वाणी है। இனிமையாக இருக்க வேண்டும். तो व्यावहारिक रूप से तो ठीक है। तो कैसे हमारी जो दिनचर्या है, फिर शाम को निर्वृत्त हो गए। सब कार्य व्यवहार हो गया। फिर संध्या शाम का योग बहुत ही ज़रूरी होता है। காலையிலேருந்து நம்ம நிறைய வேலைகள் செய்து கொண்டே நம்மளோட ஃபேமிலிக்காகவும் நம்மளோட ஃபேமிலிக்காகவும் நம்ம வேலைக்காகவும் நம்ம எல்லா வேலைகளும் முடித்து கொண்டு நம்ம சாயந்தரம் ஆயிடுச்சு. சாயந்தரம் ஆனதுக்கப்புறம் तो वानप्रस्थ நம்ம குளிச்சு ரெடியாகி நம்ம வந்து सब कुछ करते हुए சாயந்தரம் யோகன்றது ரொம்ப முக்கியம். அதில் அட்டென்ஷன் வைக்கணும். बेशक हम उपराम को फिर से कमल पुष्प समान कहेंगे, लेकिन मेन बात यहाँ पर अपनी वृत्ति पर है। तो धीरे-धीरे जो कुछ भी है, उसका मुझे ट्रस्टी बनते जाना है। எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் நம்ம ட்ரஸ்டியாக இருந்து அதை பார்க்கறதுக்கான அந்த முயற்சின்றது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். तो ट्रस्टी होकर के अपना समय, अपनी एनर्जी, अपना धन कहाँ तक जिम्मेवारी है लौकिक की, वो पूरी करते हैं। நம்மளோட கடமைகளை நம் லௌகிக்கத்தில் இருக்க கடமைகளை நம்ம நிச்சயமாக அந்த கடமைகளை நம்ம செய்தே ஆகணும். இருந்தாலும் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் அதில் ட்ரஸ்டி ரூபத்தை வைத்துக்கொண்டு அதை செய்யும் பொழுது, பாபாவின் நினைவில் இருந்து செய்யும் பொழுது அந்த காரியம் சிரேஷ்டமாக அமையும். पर हम मन में सोचते हैं कि हाँ समय भी हम थोड़ा और फ्री हो जाएंगे। हमारी दादी गुलजार बहुत कहती थी, अच्छी तरह सुनाती थी। आप आओ, बस घर में बहू आ जाएगी तो मैं आऊंगी। फिर बहू आ गई, भाई अभी आओ, बोला नहीं अभी तो छोटे छोटे बच्चे हैं उनके, तो अभी तो नहीं आ सकती हूँ। फिर थोड़ा குல்ஜார் வந்து சொல்லுவாங்க, स्कूल भेजना है, இப்போ வந்து யாரையாவது கூப்பிட்டோம்னா இப்போ வர்றதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்டால், तब இல்லை இப்போதான் வந்து பசங்கள்லாம் இருக்காங்க, நான் அப்புறம் பசங்க கொஞ்சம் பெருசாகட்டும் அதுக்கப்புறம் வரும். फिर सेवा क्या करेंगे। நம்மளோட ஒரு நேரத்துலையும் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே போகிறோம் இல்லையா. परंतु शुरू से अगर हम लक्ष्य रखें कि मुझे லட்சியன்றதை வைக்கும்போது, குறிக்கோள்ன்றதை வைக்கும் பொழுது, तो उसकी जो शक्ति, उसकी जो कमाई होगी, वो हमको आगे के लिए मदद मिलती रहेगी। தூரம் அந்த லௌகிக்கத்துலேயும் அந்த லௌகிக்கமாக இருக்கிறதுக்கான அந்த பயிற்சின்றது செய்கிறோமோ அதுக்கான சக்தின்றது நிச்சயமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். भी एक चॉइस थी, तो हमने ये सोचा कि भावना विश्व सेवा की है। நம்ம எல்லாருக்கும் ஒரு சாய்ஸ்ன்றது இருந்துச்சு இல்லையா. உலக நன்மைக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம் நம்மளோட எண்ணங்கள், நம் செயல்கள், நம் கர்மங்கள் எல்லாத்தையும் நம்ம அர்ப்பணித்து நம்ம உலக நன்மைக்காக நம்ம சேவை செய்கிறோம் இல்லையா. पर ये पता नहीं था कि बाबा की भी इतनी बड़ी गृहस्थी है, कितनी बड़ी प्रवृत्ति है बाबा की, कितनी बड़ी फैमिली है बाबा की। तो शायद बाबा ने हम लोगों को इसलिए காலத்தில் இவ்வளோ வளர்ந்ததில்லை. இப்போ வந்து பாபாவோட பரிவாரன்றது எவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கு, எவ்வளோ பெரிய பரிவாரமாக இருக்குது, எவ்வளோ சேவை நடந்துட்டுருக்கு இல்லையா.
याद रखना, பிரஸ்தன்ற அந்த அந்த வார்த்தையை प्रभु से मिलना ஞாபகம் வச்சுக்கோங்க. और अपना ட்ரஸ்டியா இருக்கிறதுக்கான அந்த பயிற்சி செய்யுங்க. कि वो अलौकिक कार्य में अलौकिक परिवार के प्रति बैलेंस में உங்கள் उடல், பொருள் करना है जो अभी ठीक है மற்றும் எல்லா விஷயங்களிலும் ட்ரஸ்டியாக இருந்து अपनी जीते जी பாபாவின் நினைவில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். मिल जाएगा। इसलिए वानप्रस्थ अवस्था में अपनी जीवन को संतुलन करना, टाइम टेबल अच्छा रखना, எல்லாரும் இந்த வானப்பிரஸ்த நிலையில இருந்து கொண்டு உங்களோட तो बाबा कहते ही हैं உங்களோட சேமிப்புகளை அதிகரிச்சுட்டே போகணும். ஏன்னா இது அதற்கான சமயம். எல்லாரும் நம்மளோட பாட்டை முழுவதும் ப்ளே எல்லாத்தையும் இந்த பாட்டு முழுவதும் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு நம்ம வீடு திரும்பணும் இல்லையா? करो எது செய்தாலும் நீங்கள் வானப்பிரஸ்த நிலையில் இருந்து கொண்டு ட்ரஸ்டி என்ற நினைவில் இருந்து கொண்டு செய்யுங்கள். तो मुक्ति जीवन मुक्ति की भी प्राप्ति होगी। அதன் மூலம் நம் முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான பிராப்தியும் கிடைக்கும்.